அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வாழ்வியல் சிந்தனை பகுதியில் எனக்கு நெருங்கிய ஒரு பெரியவர் என்னிடத்திலே சொல்லிய அவருடைய அனுபவத்தை உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய மனைவிக்கும் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஒரே சண்டை, ஓயாத சண்டை, ஒழியாத சண்டை, பிரச்சனைகள் முற்றிக்கொண்டே போனது. கணவனிடத்திலே அந்த அம்மையார் இவரிடத்திலே சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல என்று. இவருக்கு ஒரு யோசனை வந்தது. திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது, நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள், அவ்வாறு செய்தால் உங்கள் பகைவர்களும் நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். திருக்குறானிலே 41:34, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா, மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக. அப்போது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர்கள் கூட உற்ற நண்பராய் ஆகிவிடுவதை காண்பீர். பொறுமை கொள்வோரை தவிர வேறு எவருக்கும் இந்த குணம் வாய்க்கப்பெறுவதில்லை. பெரும் பேறு பெற்றோர்களை தவிர வேற எவருக்கும் இந்த உயர் தகுதி கிட்டுவதில்லை. ஆக தீமைக்கு ஒரு தீமையை செய்யாம நன்மையை செய்தால் பகையும் நட்பாக மாறிவிடும் என்ற இந்த திருக்குரான் வசனத்தில் இருக்கிறதே. நீண்ட நாளாக இதை படித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். இதை கொஞ்சம் பரீட்சித்து பார்ப்போமே, எந்த அளவுக்கு இது வெற்றி அளிக்கிறது என்று முடிவு செய்தவராக அவர் மார்க்கெட்டிற்கு சென்று வீட்டிற்கு சாமான்கள் வாங்கி வருகிற போது கொஞ்சம் பழங்களையும் வாங்கி கொண்டு வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்டார். இந்த மாதிரி போனாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தர சொன்னாங்க, அப்பா தர சொன்னாங்க என்று பையன் மூலமாக அவருக்கு கொடுத்து விட்டார். ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா பார்த்தாங்க, என்ன சண்டையா இருக்கு, பழம் வேற வந்திருக்கேன்னு சொல்லி. ஆரம்பத்தில் பெரிய தாக்கம் எதுவும் தெரியவில்லை. இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து இறுதியில் அது நட்பாகவும் மலர்ந்து விட்டது என்று பின்னர் சொன்னார் என்னிடத்தில். ஆகவே இது போன்ற தருணங்களில் நாம் ஏட்டிக்கு போட்டியாக பதிலுக்கு பதில் பழிக்கு பழி வாங்குதல் என்ற ஒரு வழிமுறையை கையாளுகிற போது பிரச்சனை மேலும் சிக்கலாக ஆக்கி நிலைமை மோசமாகத்தான் ஆகி போய்விடும். ஆக இது போன்ற தருணங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற போது திருமறை பல வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. ஒன்று, பொறுமையா இருங்க. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் செய்கின்ற தவறுகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் இறைவன் பெரும் மன்னிப்பாளனாக இருக்கிறான். உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா? அதாவது நீங்க செய்கிற தப்பெல்லாம் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிற போது மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நீங்கள் ஏன் மன்னிக்க கூடாது? ஆகவே மன்னிப்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இது முதல் நிலை. செய்து பார்க்கலாம். சரி, வேற என்ன வழி இருக்கிறது? இன்னொரு வழியும் திருமறை சொல்லுகிறது, இறைவா இந்த பிரச்சனையை உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விடுகிறேன், இதற்கு நீ சரியான வழியை காட்டு என்ற ஒரு வழிமுறை. நபிகள் நாயகத்திற்கு பல்வேறு தொல்லைகள் அளிக்கப்பட்டன, சோதனைகள், நெருக்கடிகள் அளிக்கப்பட்டன. அவர்கள் செல்லுகிற பாதையெல்லாம் முட்களாலும் கற்களாலும் தூய் வைக்கப்பட்டது. தொழுகின்ற போது குழந்தைகளை ஏறி அவர்களை முதுகின் மீது விளையாட வைத்தார்கள். ஒட்டகத்தினுடைய அழுகிய குடலை எல்லாம் அவர்கள் மீது சுமத்தினார்கள். இப்படி பல்வேறு வகையான தொல்லைகள், அதை போல கேலி, கிண்டல். அப்போது அவருக்கு இறங்கிய வசனம் திருக்குர்ஆனிலே 73:10-11, நபியே, இம்மக்கள் எவற்றையெல்லாம் உமக்கு எதிராக புனைந்துரைக்கின்றார்களோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக, மேலும் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகி விடுவீராக. பொய்யென வாதிடுபவர்களான இந்த சுகவாசிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை என்னிடம் விட்டு விடுவீராக. உம்ம பொய்யன்னு சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக நிறைய புனைந்துரைக்கிறாங்க, இந்த சமயத்தில் நீங்க பொறுமையாயிரும், கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகிரும், அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை என்னிடத்திலே, இறைவனாகிய என்னிடத்திலே விட்டுவிடும் என்று ஒரு கருத்து. அப்படியும் செய்யலாம். கரைவா, இந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, இவ்வளவு தொந்தரவு பண்றாங்க, நீ இதை கொஞ்சம் எனக்கு வழிகாட்டித்தா என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். அடுத்தபடியாக நாம் இப்போது சொன்னது போன்று தீமைக்கு பதிலாக நன்மை செய்து பார்க்கலாம். இப்படி பல்வேறு வழிமுறைகளிலே நாம் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சில வேளைகளில் அதுவும் கூடாமல் கூட போய்விடலாம். அப்போது மற்றவருடைய உதவியை நாட வேண்டும். அந்த வீட்டை சுற்றி இருக்கிறார்களே, அண்டை வீட்டு அவரிடத்திலே சொல்லலாம். இந்த வழிமுறை நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க.
ஒருவர் பெருமானிடத்திலே முறையிட்டார், இந்த மாதிரி எனக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க என்று சொன்ன போது, உங்களுடைய சாமான்லாம் வெளியில போட்டு தெருவில் வந்துடும். மக்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஏன்பா இந்த மாதிரி இருக்கு, இந்த பாருங்க என்ன பக்கத்து வீட்டுக்கார இவ்வளவு அநியாயம் பண்றான் என்று சொன்ன போது, மக்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு சென்று ஏன் அவருக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறீர் என்று மக்கள் கேட்டபோது அவர் அடங்கி போய் விட்டார். ஆகவே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு, கொஞ்சம் கேட்டுத்தாங்க, நியாயம் கேட்டுத்தாங்க என்று சொல்லலாம். அதன் மூலமாகவும் நிவாரணம் பெறலாம். அதிலும் வெற்றி பெறல என்றால் சட்டத்தினுடைய துணை, சட்டப்பூர்வமாக எது செய்யணுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒருபோதும் கண்ணியத்திற்கு அப்பாற்பட்ட சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வது, அடியாட்களை கூட்டு வர்றது அல்லது அவரை காட்டி கொடுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை ஒருபோதும் நாம் செய்துவிடக்கூடாது. ஆகவே கண்ணியமான முறையில் நாம் அவற்றை செய்ய வேண்டும். நாம் தவறான காரியங்கள் ஈடுபட்டால் மேலும் பகை வளரும். அது ஒரு விஷச்சக்கரம் போன்று வந்து கொண்டே இருக்கும், பழிக்கு பழி பழிக்கு பழி என்று. ஆக திருக்குர்ஆன் அழகான வழிமுறைகளை காட்டுகிறது. பொறுமையாக இருங்கள், இறைவனிடத்திலே முறையிடுங்கள், தீமையை நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள், உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டின் மூலமாக அந்த பிரச்சனை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று இப்படி பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. ஏன் நீங்களும் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சு பாருங்களேன். பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் அவர்களுக்கு நட்பாக நடந்து கொண்டு சில விஷயங்களை செய்து பாருங்கள். எல்லாரும் மோசமா இருக்க மாட்டாங்க. நம்முடைய நட்பை அவர்கள் புரிந்து கொண்டு தங்கள் நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ளவும் கூடும். முயற்சி செய்து பாருங்கள்.